Hello and welcome to Shubha's World. இது Banff vlog-ஓட part 4 and இதில் நீங்கள் பார்க்க போகிறது Johnston Canyon-ஓட upper falls, lower falls and எங்களோட trip back to home. In addition, அந்த Lake Agnes-ஓட tea house பற்றின interesting facts-உம் இதில் continue ஆகுது. இது நம்ம பார்க்கிங் லாட்டில் இருந்து அந்த ட்ரெயில் ஆரம்பிக்கிறதுக்கான வழி இது. இந்த வாக்கிங் பிரிட்ஜ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஸோ பிக்சர் பர்ஃபெக்ட். போன விலாகோட எண்டில் இது பார்த்துருப்பீங்க. கனடாவோட நேஷ்னல் பார்க்ஸில் நீங்கள் ஒரு பூ பறிச்சிட்டாலோ இல்லைனா ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் ஆர் ஸ்குவிரில் ஆர் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணாலோ எஸ் இட்ஸ் எகெயின்ஸ்ட் த லா அண்ட் இது எல்லா பார்க்ஸுக்கும் பொருந்தும். இந்த கிளிப்பில் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக எவ்வளோ கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு அண்ட் இந்த வாக்கிங் ட்ரெயில் எவ்வளோ மேலே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி டீப் அண்ட் டேஞ்சரஸ் ஏரியாஸ்க்கு மெட்டல் ரெயிலிங்ஸ் இருக்க மாதிரி வாக்வே போட்டிருக்காங்க. சில சமயம் இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டில் இந்த வாக்கிங் ட்ரெயில் இருக்குது, இப்போ இதில் பார்க்குற மாதிரி. அண்ட் சில சமயம் அந்த வாக்கிங் ட்ரெயில் வந்து அப்படியே தண்ணிக்கு பக்கத்தில் ரொம்ப கீழேயே ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இப்போ இந்த கிளிப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி. இங்கே வந்த உடனே சில்லுன்னு இருக்கு actually. Yeah, and it feels like there's AC here like suddenly, right? Yeah. Wow, so beautiful. ரொம்ப நல்லா இருக்கு. திரும்பவும் வெயில் இல்லாத இடங்கள்ல நடக்கும்போது ஏசி போட்டிருக்கா மாதிரி ஒரு சில்னஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஜான்ஸ்டன் கேனியனோட ரொம்ப பாப்புலரான லோவர் ஃபால்ஸ். இந்த லோவர் ஃபால்ஸ் எவ்வளோ ஃபெரோஷியஸாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்குது. பர்ஃபெக்ட் ரவுண்ட் பூல் மாதிரி இருக்குது. ஃபால்ஸ்லேருந்து கொட்டுற தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள்லாம் பிரிட்ஜில் நிற்கிறதோட ஷேடோ, தண்ணியில் விழுற ஷேடோ. இந்த ஃபால்ஸை பார்க்கக்கூடிய வகையில் ஒரு பிரிட்ஜ் இருந்தது அக்ராஸ் த ஃபால்ஸ் மாதிரி. அது வழியாக இந்த மாதிரி ஒரு சின்ன கேவ் இருக்குது. இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, அந்த கேவ்க்குள்ளே போய் இந்த ஃபால்ஸை அப் க்ளோஸ் பார்க்கலாம். பேசிக்காக இந்த பிரிட்ஜ் வந்து அந்த ஃபால்ஸ் வந்து கொட்டுற இடத்த தாண்டி இருக்கக்கூடிய பூலில் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஃபால்ஸை நம்ம இன்னும் கிட்ட போய் பார்க்க போகிறோம். கேவ்க்குள்ளே போகிறோம். அந்த லோவர் ஃபால்ஸ் இருந்ததுல அதோட கேவ்க்குள்ளே லோவர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஃபால்ஸோட சத்தமும் எஃபெக்டும் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்த வழியே அந்த டனல் வழியாக வெளியே போக வேண்டியது தான். போயிட்டு இப்போ we are on our way to the upper falls. அப்பர் ஃபால்ஸ்க்கு திரும்ப ஒரு ட்ரெக் இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வழி. ஆக்சுவலி அது அப்படியே பெண்டாகி போகுது. அண்ட் இங்கெல்லாம் தண்ணி ராக்ஸ் ஆக்சுவலி பர்ஃபெக்ட் ரவுண்ட் பெபிள்ஸாக இருக்குது. ஆல் த வே ரொம்ப ஷாலோ தான் இங்கே தண்ணி. அண்ட் நம்மளோட வழி இப்படி பெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு.
ஆக்சுவலி நேத்தியோட டீ ஹவுஸ் ஹைக்குக்கு அப்புறமா நான் வந்து நாளைக்கு ஹைக்கிங் எல்லாம் என்னால் பண்ண முடியுமா நடக்க முடியுமானே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்த பார்த்த அப்புறம் கால் வலிலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இதோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் அப்பர் ஃபால்ஸ். ஸோ ஜான்ஸ்டன் கேனியனோட அப்பர் ஃபால்ஸ். பேசிக்காக இந்த லுக் அவுட்னு சொல்கிறது வந்து ஒரு பால்கனி மாதிரி அந்த ஃபால்ஸை கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபாலோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது அப்பர் ஃபால்ஸுக்கு மேலே உள்ள இடம். இங்கே இருந்து தான் வர்ற தண்ணி அந்த ஃபால்ஸில் கொட்டுது. நான் சொன்னேன் இல்லையா இந்த ஃபால் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இதோ இப்போ நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். அங்கேருந்து தான் அதோ அங்கேருந்து கொட்ட ஆரம்பிக்குது. வெதர் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஹாட்டும் இல்லை கோல்டும் இல்லை, ஜஸ்ட் ரைட். இன்னொரு வியூ பாயிண்ட் 7க்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்தப்புறம் இந்த மாதிரி ஒரு சைன் வச்சு ஒரு ரிப்பன் கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ டேமேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனால தான் சேஃப்டிக்காக அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் வயலேட்டர்ஸோட பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா $25,000 தான். ஸோ அப்பர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் 7 அண்ட் கேட் வாக் இது ரெண்டும் க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ அதோட ஜான்ஸ்டன் கேனியன் ரேப்பப் ஆகுது. நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ட்ரீட் அண்ட் சுவனியர்ஸ் ஷாப் பண்ண இங்கே வந்திருக்கோம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு அண்ட் நம்ம வந்து ஜான்ஸ்டன் கேனியன் முடிச்சுட்டு இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். பசங்க வந்து ஹோட்டலில் இருக்க ஸ்விம்மிங் பூலை செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி அவுட்டோரில் இருக்கக்கூடிய பூல் அண்ட் ஹாட் டப் வந்து ஃபுல்லாக இருந்தது, ஃபுல் கெப்பாசிட்டியில் இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. இது இன்டோர் பூல். டின்னருக்கு வந்து இந்தியன் தான் வேணும்னு தேடி பிடிச்சி நாங்கள் சாஃப்ரன் அப்படின்ற இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சோம். இது மூஸ் ரிசார்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தது. ரொம்ப லாங் வெயிட் டைம், பட் ஃபுட் பர்ஃபெக்டாக இருந்தது. ரிசார்ட் ரைட், மூஸ் ரிசார்ட். ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஹில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டே டைமில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி ஹில்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட், இந்த ஹோட்டல் இதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன். ரைட், தி அவுட் சைட். வாவ், இட் இஸ் ஸோ நைஸ். பத்தியா, நம்ம இதெல்லாம் பார்க்கவே இல்லை லைக் வெளியில் வந்து during the day. I already think you have enough footage. Good morning. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் அவசரமாக இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ஸ்ட்ரக்சர் மேலே பிக்சர் எடுக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம பேம்ஃபில் இருந்து கேல்கரிக்கு போயிட்டுருக்கோம், கேல்கரி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு. இந்த மெஜஸ்டிக் மவுண்டன்ஸ் இருக்க டிரைவ் பேம்ஃப், இந்த மாதிரி மவுண்டன்ஸே இல்லாமல் வெறும் பிளெயின்ஸ், கேல்கரி கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கேல்கரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கே இருந்து தான் நம்ம டொரண்டோக்கு ஃப்ளை பண்ண போகிறோம். ஆக்சுவலி அரைவல் தான் ரொம்ப சுமாராக இருந்தது ஏரியா வைஸ். டிபார்ச்சர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. டிபார்ச்சர் ஏரியா ஐ ஷோ யூ. என்னோட ப்ரீவியஸ் விலாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேல்கரி அரைவ் பண்ண போது நான் உங்களுக்கு ஏர்போர்ட் காமிச்சேன். ரொம்ப சுமாராக பழைய ஏர்போர்ட் மாதிரி இருந்தது. பட் இந்த ஏரியா வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் எல்லா இடத்துலையும் ஆக்சுவலி இந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசர் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. வேறு கையை கழுவிட்டு ஃப்ளை சேஃப் அப்படின்ட்டு.
fly healthy. ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர், இந்த மாதிரி ஒரு குட்டி சிங்க் அண்ட் டேப் இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோ இங்கே கூட பின்னாடி ஒன்று இருக்குது. இதோட வந்து D84. பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஏரியாவில் ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே இருக்க சிட்டிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே கிட்ஸ் ஃபன் ப்ளே ஏரியா, கிட்ஸ் ஜோன் ஃபார் குட்டீஸ். We are on board and ஒரு 4 hours flight to டொரண்டோன்னு நினைக்கிறேன். இறங்கின உடனே வண்டி எங்கே போயிட்டுருக்கு நேராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவண பவனுக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலி சரவண பவன் ரெனோவேஷனுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம். நாங்கள் சரவண பவன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர்ஸ் கிடையாது. பிகாஸ் இந்த மாதிரி இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் வீட்டில் நிறையா ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கதால நாங்கள் அடிக்கடி வரது இல்லை. சரவண பவன்லேருந்து வீட்டுக்கு போனோமான்னா அதுதான் இல்லை. அடுத்தது இன்னொரு சின்ன ஸ்டாப், அது ஒரு ஸ்வீட் ஷாப். இந்த ஸ்வீட்டுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதுவும் குலாப் ஜாமுனும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். போன விலாகில் விலாக் 3ல் இந்த டீ ஹவுஸ், லேக் ஆக்னஸோட டீ ஹவுஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாமல் போச்சு. அதில் டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஹியர் யூ கோ. இந்த டீ ஹவுஸில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அதாவது கரண்ட் கிடையாது. ரன்னிங் வாட்டர், அதாவது டேப்ஸ், பைப்ஸ், பைப்லைன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் இன்டர்நெட்டும் கிடையாது. ஸோ இது அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம், அதாவது அவங்க சமையலுக்கு தேவைப்படுற ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டெய்லி மவுண்டன் டாப்புக்கு கேரி பண்ணிட்டு போகிறாங்க. ஹார்ஸ் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் ஃப்ரிட்ஜ் இல்லாத காரணத்தினால, எலக்ட்ரிசிட்டி இல்லாத காரணத்தினால டெய்லி இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபுட் செய்யப்படுது. தண்ணி சப்ளை இல்லாத காரணத்தினால டிஷ்ஷஸ் கிடையாது. ஸோ உங்களோட ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், சூப்ஸ் எல்லாமே வந்து வுட் அண்ட் கார்ட்போர்டில் பண்ண பவுல்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் அப்படி தான் அவங்க சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்டில் பண்ண, வுடனில் பண்ண ஸ்பூன்ஸ் அண்ட் பவுல்ஸ் அண்ட் மற்ற சப்ளைஸ்க்கான பேப்பர் எல்லாத்தையும் முன்னாடி அவங்க பேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஃபயர் பேன் இருக்கதால அதனால தான் நம்மளோட கார்பேஜை கீழே எடுத்துகிட்டு போயிடணும் மவுண்டன் டாப்ல இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீ ஹவுஸ் ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் மட்டும்தான் சர்வீஸில் இருக்கும், 8 AM to 5 PM. அண்ட் இப்போ வந்து கிரெடிட் கார்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீ ஹவுஸ் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை. ஸோ இதோட இந்த பேம்ப் vlog முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட்.